வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது குரு பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய தினம் இந்த 2025ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லக்னம்னு ஒன்று சொல்லுவோம். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் மாறுபடும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா மீன லக்னமாக இருக்கும். அப்புறம் அதுக்கான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த நட்சத்திர தினத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. இப்போது இந்த குருவின் சாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். குருவின் சாரம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 14ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். 14 ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் அவர் கடக்கிறார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தேதின்னு எடுத்துங்க. ஆகஸ்ட் 15 தேதியில் தொடங்கி குரு கடைசி வரைக்கும், அதாவது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடக ராசிக்குள்ளே அவர் மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய காலம் 2 ஜூன், 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. அப்போது இதில் பெரும்பாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா 15 ஆகஸ்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூனில் வெளியில் போகிற வரைக்கும் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய சொந்த நட்சத்திரம். அதில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். நடுவில் என்ன ஆகுதுன்னா கடகராசிக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதம் புனர்பூசம் கடகராசியில் இருப்பதால் கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணுறது 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் இருப்பது கடகராசி. திரும்ப அவர் மிதுன ராசிக்குள்ளேயே வர்றார். சரி, அப்போ குரு வக்கர காலம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 12 நவம்பர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி அவர் வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி மார்ச். அதாவது 12 நவம்பர் தொடங்கி 13 மார்ச் வரைக்கும் அவர் வக்கரத்திலேயே இருக்கார். அதாவது வக்கரகதியில் அவர் 5ஆம் தேதி டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் மிதுன ராசிக்குள்ளே இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் இந்த 13 மார்ச்லேருந்து நேர்கதியில் போய் அந்த ராசியை கடந்து கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கக்கூடியது தான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026. ஸோ இதுதான் இந்த மோமெண்ட். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்த குரு 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 2ல் ரொம்ப அட்வான்டேஜ் தான் குரு பலம். 3ல் போகும்போது என்ன ஆகும்? குருவினுடைய இருப்பினால் எந்த பலனும் பெருசாக இல்லை. ஆனால் 3ஆம் வீட்டிலேருந்து அவர் பார்க்குற இடம் இன்றைக்குமே கொஞ்சம் வேல்யூ உண்டு தான். அப்போது 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய குரு 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் வீடு. அப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் வீடு. இதெல்லாம் முக்கியமான இடங்கள். என்னென்னா 7ன்றது சொல்கிறது உங்களுடைய திருமணம், அப்புறம் வேலையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம், அதனால் அது இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பார்க்குறது 9ஆம் இடம். 9ங்கிறது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தெய்வ கடாட்சம், இப்போது புத்தனுங்க எதிர்பார்க்கறது, அதுக்கப்புறம் பேர குழந்தைகளை எதிர்பார்க்கறது, இதெல்லாம் 9ஆம் இடத்துடைய ஒரு கணக்காக வரும். தந்தை ஸ்தானம் கூட 9ஆம் இடம் தான். அடுத்து 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீடுன்னு சொன்னால் அது லாபம். அப்போ நான் வீடு வாங்குகிறேன், இல்லை வீடு விற்கிறேன், புது வீடு வாங்குகிறேன், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸு இதெல்லாம் 11th ஹவுஸாக இருக்குது. அப்போ இவர் பார்க்கும் இடம் நன்மைகள். அப்போ பெரும்பாலும் இதனால் இப்போ 3ஆம் வீட்டுக்கு குரு போயிட்டார், அதனால் பெரிய கஷ்டம் பிரச்சனைன்னு நினைக்க வேண்டாம். அது பார்க்கக்கூடிய இடங்களில் நன்மைகள் விளையும். இப்போ இந்த குருவுடைய சாரத்தை நம்ம பார்க்கும்போது அவர் முதல் 1 மாதம் உங்களுடைய மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், அதாவது செவ்வாயினுடைய சாரம். அப்போது இந்த 1 மாதம் அந்த டிரான்சிட்டான இந்த முதல் மாதம் எப்படி இருக்குது? நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நிறையா வேலைகள்லாம் ஈடுபடுவீங்க, புதுசாக சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவர் போகிறது திருவாதிரை நட்சத்திரம்.
திருவாதிரையுடைய நட்சத்திரங்கிறது ராகுவினுடைய நட்சத்திரம். அப்போ ராகுவினுடைய நட்சத்திரம்னு சொல்லும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெளிநாடு சம்மந்தப்பட்டு இருக்கிற பட்சத்தில், புதுசாக தொழில் தொடங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்களை பற்றி பேசும். அதனால் இது ஒரு எக்ஸைட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு அவர் குருவினுடைய சாரத்தில் போகிறார். இப்போ குருன்றவர் யார்? உங்களுக்கு 9ஆம் வீடு 12ஆம் வீட்டுக்கு உடையவர். அவருடைய சாரத்தில் தான் கம்ப்ளீட்டாக இருக்கார் அவர். அப்படி பார்க்கும்போது குருவினுடைய சாரத்தில், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் போகக்கூடிய காலத்தில் முக்கியமான எம்ஃபசைஸ் எங்கே இருக்கும்னா 9ஆம் வீடாக இருக்கும். ஏன்னா 9 அவர் பார்க்குறார். அப்போ 9ஆம் வீடு எம்ஃபசைஸ் இருக்குது அப்படின்னா என்ன? பல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 7 சனி 12 சனி இருக்கட்டும், 12 சனி இருக்கட்டுமே. 12லேருந்து சனி என்ன பண்ணுறார்? 6ஆம் வீட்டை முக்கியமாக பார்க்குறார், ஹெல்த்து. அப்போ ஹெல்த்துங்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நெட் எஃபெக்ட். ஆனால் குருவினுடைய எஃபெக்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் கைகூடாமல் இருப்பவர்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறுகளை பற்றி பேசுறது. 2வது விஷயம், 9ஆம் இடம்னு சொல்லும்போது சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள், குழந்தை பிறப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பேர குழந்தைகளை எதிர்பார்த்துக்கலாம். கொஞ்சம் வயதானவர்கள் அவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு 9ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியத்தை சொல்கிறதால பெண்களுக்கு பிரசவ காலமாக அமையலாம். ரொம்ப நாளாக கன்சீவ் ஆகலை அப்படின்னா இப்போ கன்சீவ் ஆகுது, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை தான் இது அதிகமாக சொல்கிறது. அதுக்கப்புறம் 11ஆம் வீடு என்று சொல்கிறது. 11ஆம் வீட்டை அவர் பார்க்குறதால 2 விஷயம் இல்லை பாருங்கள். 11ஆம் இடத்துக்குடைய சனி 12ல் இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? கடன். கடன் எதுக்காக கடன் வாங்குறீங்க? வீடு வாங்க கடன் வாங்குகிறேன். நல்ல கடன் தானே அது, அதை நல்லபடியாக வாங்குறது உங்கள் பொறுப்பு. சரியா, நான் வீடு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கந்து வட்டிக்கிட்ட போய் வாங்கிடாதுங்க. இல்லை இந்த ப்ரைவேட் ஆளுங்க எவ்வளோ இருக்காங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இஎம்ஐ கட்டலைன்னா உங்கள் வீட்டை ஏலம் விட்டுருவான். அதெல்லாம் நிறையா படிக்கிறோம். நான் சொல்கிறது இந்தியன் கண்டிஷனில். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடு வாங்கிறதுக்கான கடன், அப்போ வீடு ஒன்று ஃபைனலைஸ் பண்ண முடியுமா? எஸ், ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். இதே நேரத்தில் குருவானவர் கிட்டத்தட்ட 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் 4ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார். அதாவது கடகராசியில். கடகராசியில் குரு இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. கடகராசியில் குரு போகும்போது என்ன ஆகுது? அவருடைய பார்வை மாறுபடுகிறது. 4ஆம் இடம். அப்போ குறிப்பாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அது தொழில் ஸ்தானமாக இருக்கிறது. அப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கூடி வரும்னு. அப்போ அது கூடி வருதுங்கிறது ஒன்று. அதுக்கான ஒரு இனிஷியல் ப்ரொசீஜர்ஸு, நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது, அதெல்லாம் வச்சுக்கோ. அப்போ இதெல்லாம் கூடி நீங்கள் எக்ஸாக்டாக ஃப்ளைட்டை எப்போ போட் பண்ணுவீங்க? நவம்பர், டிசம்பர், ஜனவரின்னு எடுத்துக்கலாம். நான் சொன்னது 25 நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆஃப் 2026. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு நிம்மதியை தரக்கூடிய நல்ல காலமாக தான் இருக்கும். அப்போ 12ல் சனி இருக்கையா, அப்போ அவர் என்ன 7 சனின்னு சொல்கிறாங்களே, கரெக்டு. 7 சனினால் என்ன நடக்கிறது? சில நேரங்களில் நம்ம இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, இனிஷியல் பேமெண்ட் கொடுக்கணும், வெளிநாடு போகிறீங்க, ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும், ஏதோ இருக்கு இல்லையா செலவுகள்லாம். அந்த செலவுகள் ஏற்படும், அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா 12ல் இருக்கிற சனி விரயத்தை செய்வார். ஆனால் அந்த விரயம் நன்மைகளை ஏற்படுத்துமா தீமைகளை ஏற்படுத்துமானா, ஒரு உருப்படியான காரியத்துக்காக தான் அந்த செலவை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அப்போ அது நன்மை தானே ஏற்படுத்தும். இந்த ஒரு காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்மைகள் வருமானு பார்த்தா, அவர்களுக்கு பெரும்பாலும் குரு 4ஆம் இடத்தில் செல்லும் பொழுது நன்மைகள் உண்டாகும். அப்போ குரு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம் என்ன? கிட்டத்தட்ட அக்டோபர் 15லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வெளிநாட்டு யூனிவர்சிட்டி எனக்கு கிடச்சிருக்கு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிருக்கு, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதோடு இல்லாமல் சில பேருக்கு குழந்தை பிறப்பில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போது குரு புனர்பூச நட்சத்திரத்தில் உச்ச வீடுக்கு செல்லும் பொழுது, உச்சமாகும் பொழுது
புத்திர காரகன்னு பேர் குருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி இந்த ஐவிஎஃப் இதெல்லாம் ஏன்னா நார்மலாக எங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கருத்தரிக்கும் மையம் கியம் நல்ல மாதிரி எல்லாம் உருப்படியான இடத்துக்கு போனோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். பட் அது மாதிரி போய் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காலம் நவம்பர் டிசம்பராக இருக்கிற பட்சத்தில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் மேஷராசிக்காரர்களுக்கு குரு முக்கியமான ஒரு கிரகம். அப்போ இந்த முக்கியமான கிரகம் பார்க்கக்கூடிய இடம் நல்லா இருக்குது, எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. ஆனால் மேஷராசியில் பிறந்து கொஞ்சம் கூட உண்மையே இல்லாமல் தில்லு முள்ளு பண்ணுறேன், லஞ்சம் வாங்குகிறேன், திருட்டு வேலை செய்கிறேன்னு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் எல்லா கலப்படமும் இருக்குது. நல்லவர்கள் இருக்காங்க, சரி சீக்கிரம் சம்பாதிக்கணுன்ற குறுக்கு வழி பேர் வழிகளும் இருக்காங்க. குறுக்கு வழி பேர் வழிகளுக்கு 3ல் குரு இருந்தால் காராகிரகவாசம், அதாவது ஜெயில் போகிறது உறுதி. அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டாம். ஏன்னா 12 அதில் சனி. அப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு கேட்ஸ் ஆர் ஓப்பன் டு யூ, வாங்க வாங்கன்னு 2 கை நீட்டி வரவேற்பாங்க. அப்போ நியாயப்படியும் தர்மப்படியும் நடப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை, உயர்வு உண்டு. நியாயம் இல்லாமல் தர்மம் இல்லாமல் எல்லா தில்லுமுள்ளையும் பண்ணுறேன், என்ன நடக்குது பார்க்கலான்னு நினச்சா நீங்கள் மாட்டிக்கொள்ள போவதும் உறுதி. ஸோ இதைத்தான் நம்ம பாகுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். 12 என்பது காராகிரகவாசம், அப்போ அங்கே சனி, 3ல் குரு. ஒரு ஒரு வழக்கம், இது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ல் இருக்கும் பொழுது தான் ராவணன் மாண்டான். அப்போது நான் சொல்கிறதுடைய அர்த்தத்தை முழுக்க புரிஞ்சுப்பீங்க. தர்மம் நியாயத்தில் இருக்கிறவனுக்கு உயர்வு, அதர்மம் அயோக்கியத்தனம் பண்ணுறவனுக்கு இது தாண்டா ட்ராப்பு. அப்போது சரி, நான் நிறையா பண்ணிட்டேன், இந்த காலத்துலேயாவது பண்ணாமல் இருங்க. இப்போ தான் எலி வலையில் மசாலோட வச்சுருக்காங்க, உள்ளே போயிடாதீங்க. 1 வருஷம் வாயை மூடிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் தப்பிக்கலாம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த மற்றபடி நல்ல தர்மப்படி நடப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். அது மாணவர்களாக இருக்கட்டும், திருமண வழக்காக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும். சில நேரங்களில் நல்ல ஜாப் சேஞ்சஸ் எல்லாம் கூட வரும். எப்போ அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறதால, 4ஆம் இடத்துல போய்ட்டு 10ஆம் இடத்தை பார்க்குறதால, அவர் நவம்பர் டிசம்பர். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. நல்ல பயிற்சியாகத்தான் இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.